என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். என் தெய்வமே, என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். இன்பமானாலும் துன்பமானாலும், பாடுங்க பார்க்கலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். இன்பமானாலும், பாடுங்க கைகளை வைத்து. இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். பாடுங்க. இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை என் தெய்வமே, என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்பமானாலும் துன்பமானாலும் என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். என் தெய்வமே, என் இயேசுவே, எல்லாரும் பாடுங்க. நான் உம்மை நேசிப்பேன். கரங்களை மேலே உயர்த்தி. என் தெய்வமே, என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் துன்பம் வரலாம், எந்த நேரத்திலும் சந்தோஷம் வரலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விடவே கூடாது. எது போனாலும் நான் இயேசுவை விட்டு விடவே கூடாது. சே ஹல்லேலூயா. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இயேசுவை விட்டு விடவே கூடாது. சே ஹல்லேலூயா. கதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் மேல் தாகமும் பாசமும் நேசமும் அதிகமாக இருக்க வேண்டும். உலகத்தின் மேல் பாசமும் நேசமும் தேவனே அன்பார்ந்தவர்களே அறுக்கப்பட வேண்டும். அவர் மேல் மாத்திரம் பாசமும் நேசமும் பண்பும் பரிவன்பும் அவர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். காரணம், அவர் ஒருவரே மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே மாறி போகும், அவர் ஒருவர் மாத்திரம் மாறவே மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கவலை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, இயேசு உயிரோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்புள்ள தேவன் இல்லையா?
இந்த அன்புள்ள தேவன் இன்றைக்கு 4 காரியங்களை செய்கிறார். ஏசாயா 5வது அதிகாரம், The book of Isaiah chapter 5 வசனம் 1-2 மாத்திரம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நிறுத்தி நிதானமாய் வாசிக்க கேட்போம். என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. எனக்குதான் திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதுக்கில அவர் அதை வேலி அடைத்து, 2வது அதில் கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பலன் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அன்பார்ந்தவர்களே, என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவனையும் மனைவியும் உங்கள் பிள்ளையும் நீங்கள் செய்கிற வேலைகளையும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்பி வந்தீர்களோ அன்றைக்கே உங்களை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலி இருக்கிறது. யோபு 1 அதிகாரம் வசனம் 10 பாருங்க, என்ன பண்றார்? யோபுக்கு எல்லாமே வேலி அடிக்கப்பட்டது. வாசிங்க பார்க்கலாம். யோபுக்கு எல்லாமே வேலி அடிக்கப்பட்டது. வாசிங்க. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? வேலி அடிச்சிட்டாருமா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பெரிய கேரண்டி என்ன தெரியுமா? நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் அவர் அனுமதி இல்லாமல் வரவே வராது. எந்த ஒரு பிரச்சனையும் அவர் அனுமதி இல்லாமல் வருவாது. புரியுதுங்களா? அவர் வேலி அடைத்திருக்கிறார். என்ன பெரிய பாக்கியங்க. உலகத்தில் கோடி கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலி கிடையாது. இயேசுவை நம்பாதவர்களுக்கு வேலி இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேலி அடைக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவர்களை சார்ந்த எல்லா பொருள்களுக்கும் வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இனிமேல் தைரியமா இருங்க. எதுவுமே நடக்காதுங்க. எதுவுமே நடக்காது. அவர் பர்மிஷன் இல்லாத அந்த வேலையை யாருமே தொடவும் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு.
கண் கலங்கி இருக்கிறவர்களே, வேதனையோடு இருக்கிறவர்களே, உள்ளம் உடைந்து இருக்கிறவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வேலி இருக்குது. சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியங்க இல்லையா? எத்தனை பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியங்க. உலகத்தில் கோடி கோடி ஜனங்கிறான், பெரிய ரிச் மேன்கிறான், பெரிய பணக்காரங்கிறான், அவங்களுக்கு வேலி இல்லை. பிரைம் மினிஸ்டருக்கு வேலி இல்லைங்க. அவங்களுக்கு வேலி அந்த சேஃப் கார்டு, அந்த பிளாக் கேட்டு, இவனுங்க தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வேலி, அந்த வேலியை யாருமே தொடவே முடியாது. சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அவர் அடித்து இருக்கிற வேலியை யாருமே தொடவே முடியாது. ஒருவேளை தொட்டா பர்ன் ஆயிடுவாங்க. நமக்காக வேலி அடைக்கப்பட்டுக்குது. அந்த வேலியை தொட்டா யார் தொடுறாங்களோ அவங்க பர்ன் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா? எத்தனை பாக்கியம். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. வேலி அடைத்திருக்கிறார். சே ஹல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டாரா? வேலி அடிச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ணார் தெரியுமா? அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி. இப்போ திராட்சை தோட்டம் பண்ணியாச்சு, அதில் இருக்கிற கல்லுங்களெல்லாம் பொறுக்கிறார். ஏன் பொறுக்கிறாருனாக்கா, கல் இருந்தால் திராட்சை செடி என்ன ஆகாது? வளராது. இப்போ எப்போ நீங்கள் ஏசாமி ஏற்றுக்கினீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற பாவ கற்களை அவர் ஒன்றுனா எடுத்துன்னு வர்றார். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அசுத்த கற்களை எடுக்கிறாரு, துன்மார்க்க கற்களை எடுக்கிறாரு, பிடிக்காத கற்களை எல்லாம் ஒன் பை ஒன். எப்படி பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன பண்றாரு? அதை வாசிங்க பார்க்கலாம். முதல் 2 வசனத்தையும் வாசிங்க. வாசிங்க, வேகமாக வாசிங்க. பார்த்தீங்களா? யார் திராட்சை செடியா? யார் திராட்சை செடி? சத்தமாக சொல்லுங்க, யாருங்க திராட்சை செடி? சத்தமாக சொல்லுங்க, யாரு? இயேசு தான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓகே, நான் மெய்யான திராட்சை செடி. பார்த்தீங்களா? என் பிதா திராட்சை தோட்டக்காரன். ஓகே. என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடாத கொடி எதுவோ அவைகளை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி. பார்த்தீங்களா? என்ன பண்ணுறாரா? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணுறாரா? சுத்தம் பண்ணுறாருனாக்கா என்ன? இருக்கிற கல்லுங்களெல்லாம் எடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்க, அக்கிரமங்க, பொறாமைங்க, எரிச்சலுங்க, குரோதங்க, பகைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ஒன் பை ஒன். எப்படி எடுக்கிறாரு தெரியுமா? நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணோம், நீங்கள் டெய்லி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க உங்களுக்குள்ளே இருக்கிற கற்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வா அப்படியே எடுத்துனே வராரு. சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எனக்கா இந்த உலகத்தில் டெய்லி கற்கள் எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது துன்மார்க்கமான உலகம், இது பிசாசு நிறைந்த உலகம், விபச்சாரம் நிறைந்த உலகம், வேசித்தனம் நிறைந்த உலகம், அட்டூழியங்கள் நிறைந்த உலகம். ஊழியங்கள் அல்ல, அட்டூழியங்கள் நிறைந்த உலகம். இதில் டெய்லி நீங்களும் நானும் ஜெபிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க என்ன பண்ணுறாரு? நமக்குள் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி அவைகளை சுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
நீ ஒருவேளை ஜெபம் பண்ணாகிட்டே கற்கள் 2 கல்லாயிடும். நீ ஒருவேளை பைபிள் படிக்காகிட்டே 3 கல்லாயிடும். ஒருவேளை இன்னைக்கு ஜெபம் பண்ணாகிட்டே நாளைக்கு ஜெபம் பண்ணாகிட்டே, ஒருவேளை நீ நாளைக்கு பைபிள் படிக்காகிட்டே கல் அப்படியே கூடின்னு வந்துனே இருக்கும். அந்த கல் என்ன ஆகிடும்? பாரமாகிடும். கட்சியில் என்ன ஆகிடும் தெரியுமா? அன்பாந்தக்குள்ள மறுத்த தன்மை வந்துடும். எப்படி மறுத்த தன்மை வருது? ரொம்ப பேர் ஒரே இடத்துல ஒருவர் உக்காந்தா அவங்களுக்கு கால் மறுத்துடும், கை மறுத்துடும். அதே மாதிரி பாவத்தில் கூட என்ன இது மறுத்த தன்மை வந்துடும். ஐயோ இதெல்லாம் பாவமா? இது பாவமே கிடையாது. ஏன்னா கற்கள் கூடினாக்குது இல்லையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கற்கள், பாவ கற்கள் டெய்லி கூடி 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 என்ன ஆயிடுது? பாரம் ஜாஸ்தி ஆயிட்டு கடைசியில் ஐயா சே இதெல்லாம் பாவம் இப்படி தான் போவோம். 2 ஹவர் 3 ஹவர் ஒரு இடத்துல உட்காந்தா அவங்க காலுக்கு சொரணம் இருக்காது. ஏன்னா மறுத்துடும். டெய்லி கற்களை எடுக்க வேண்டும். சே ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த கல் என் இதயத்தில் இருக்கிறது? பொறாமை கல்லா, எரிச்சல் கல்லா, குரோத கல்லா, பகை கல்லா, ஏமாற்றுகிற கல்லா, குடும்பங்களை உடைக்கிற கல்லா, அல்லது எந்த கல் என் உள்ளத்தில் இருக்கிறது? அந்த கல்லை எடுத்துங்க விடுங்க சாமி. விபச்சாரக்கல்லா, வேசித்தனக்கல்லா, எந்த கல் ஆண்டவரே? நைட்டு உறங்கும் பொழுது ஆண்டவரே இன்றைக்கு காலையிலிருந்து நான் வெளி உலகத்தில் இருந்தேன், துன்மார்க்கமான உலகத்தில் இருந்தேன். ஒருவேளை பார்வையிலோ, ஒருவேளை சிந்தனையிலோ, ஒருவேளை பேச்சிலோ ஏதாவது கற்கள் வந்திருந்தால் அந்த கற்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க சொன்னா அவர் எடுத்துருவாருங்க. அவர் கற்களை பொறுக்கி. என்ன அன்புள்ள ஆண்டவருங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன எடுத்துருப்பா, அந்த கல்லை எடுத்துரு. ரொம்ப கல்லுக்குது, நிறைய கற்களுக்குது இல்லையா? செடி தானா வளராதுங்க. பாருங்க என்ன பண்றாரு? அந்த கற்களை எடுத்து 3வது நற்குல திராட்சை செடியை நட்டுங்குதுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி, அந்த கற்களை எடுத்த பொறுக்கி என்ன பண்றாரா? நற்குல திராட்சை செடியை நட்டு. இங்க பாருங்களேன், எல்லாரும் என்ன பாருங்களேன், உங்க உள்ளத்துல எல்லாம் யார் தெரியுமா இருக்கிறாரு? யார் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்ன சொன்னார்? நானே திராட்சை செடி. கரெக்டா? அதுக்கு முன்னால் வாஸ்தவம் தானே? நானே திராட்சை, நற்குல திராட்சை செடி. அப்படின்னாக்கா இந்த கற்களை எல்லாம் பொறுக்கிட்ட பிறகு ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வந்துடுறார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியங்க. நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும். பாருங்க என்ன பண்ணிட்டாரு ஏசாமி. வந்து மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாரு? பரிசுத்த ஆவியினால் கோபுரமாய் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். சே ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஆலை எதை குறிக்கிறது தெரியுமா? ஆலையில திராட்சை பழங்கள் குவிக்க வேண்டும். அவைகளிலிருந்து குவிக்க குவிக்க அது ஆலையில் சென்று திராட்சை ரசமா வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? நம்ம உள்ளத்துல ஏசாமி வந்துட்டாரு, நற்குல திராட்சை செடியா வந்துட்டாரு.
வந்துட்டு மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு வேலையும் அடிச்சிட்டாரு. இன்னொரு வேலி. என்ன வேலி? ஒரு கோபுரத்தை கட்டிட்டாரு. என்ன கோபுரம் அது? பரிசுத்த ஆவியானுடைய கோபுரம். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அவருடைய பர்மிஷன் இல்லாத யாரும் உள்ளவே வர முடியாது. கோபுரம் ஆலையை உண்டு பண்ணினார். இந்த ஆலையில் அன்பார்ந்தவர்களே, அந்த இதில் அந்த ஆலையில் என்ன பண்ணோம்? நல்லா திராட்சத்தை குவிக்க குவிக்க அந்த ஆலையில் சென்று அந்த மிஷினில் போயிட்ட பிறகு என்ன நடக்கும்னாக்கா அதிலிருந்து திராட்சை ரசம் புறப்படும். நாலு காரியம் செய்கிறாருங்க. ஒன்று வேலி அடிச்சிடறாரு, ரெண்டாவது கற்களெல்லாம் பொறிக்கிறாரு, மூணாவது நற்குல திராட்சை செடியை வச்சிடுறாரு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்குள்ளே நானே திராட்சை செடின்னு சொன்னாரே அந்த இயேசுக்கிறாரு. சொல்லுங்க, அந்த இயேசுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்தில் இருந்தால் என்ன சந்தோஷங்க இல்லையா? சரி, இது வச்சுட்ட பிறகு என்ன பண்றாரு? இது நல்ல பலன்களை தருமா என்று பார்க்கிறார். இது நல்ல பலன்களை தருமா என்று பார்க்கிறாரு. இப்போ பாரு, உங்கள் குடும்பத்தை வேலையாட்சிட்டாரு, உங்களுக்கு இருக்கிற பாவத்தை எடுத்துட்டாரு, உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டாரு, பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனாக்கா உங்ககிட்ட இருந்து எதனா ஒரு நல்ல பலன் கிடைக்குதா? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பார்த்தீங்களா? இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இதுதாங்க. அதுவோ என்ன பண்ணுச்சான்? கசப்பான பழங்களை தந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே, அவர் எதிர்பார்க்கிறாரு, நல்ல பலன் தருமா, இது நல்ல பலன் தருமா, இது நல்ல பலன் தருமான்னு பார்க்குறாரு, பார்த்துனேங்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் காட் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா சாய்ஸ் கொடுக்குறாரு. நெல்லுதும் கெட்டுதோ எதுனா நீ செய். நீ நம்ம வாழ்க்கையில் எத்தனை நல்ல பலன்களை, நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க, இல்லையா? மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் வசனம் 18 20 முடிய வாசிக்க கேட்போம். பாருங்க, அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கு பசி உண்டாயிற்று? சத்தமா சொல்லுங்க. யார் சொல்லுங்களா? யாருக்கு பசி? ஏசப்பாக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கெல்லாம் பசி வருதா? எல்லாருக்கும் பசி வருதா இல்லையா? எவ்வளோ டைம் சாப்பிட்றீங்க? ஒரு டைமா? ஒரே டைமா? இல்லை, ஒரே டைம் சாப்பிட்றீங்களா? பின்ன ஒரே டைம் பண்ணுறீங்க. பசி வருதா இல்லையா? சொல்லுங்களேன். பசி வருது. ஓகே. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே எதை பார்க்குறாரு? எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க, எதை பார்க்குறாரு? அத்தி மரத்தை பார்க்குறாரு. ஓகே. அதனிடத்துல போய் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாயிருக்க கடவுது, உண்டாக இருக்க கடவுது. பழத்தை எதிர்பார்க்கிறார். பசிப்பா, சாப்பிடணும்.
ஆண்டவர் எது மேல தாகமாகிறாரு? ஆத்மா மேல தாகமாகிறாரு. உன்னை கூப்பிட்டானே, நீ எத்தனை பேருக்கு போய் ஏசாமி சொன்ன? உன்னை கூப்பிட்டானே, எத்தனை பேர் போய் ஆண்டவர் பக்கம் திருப்பின? நீ உன்னை கூப்பிட்டானே, உன் குடும்பத்தை வேலையாட்சனே, கற்களை பொறுக்கினேனே, நற்கொலை திராட்சை நட்டினேனே, நீ எத்தனை பலம் கொடுத்துக்கிற? யாருக்கெல்லாம் போய் ஏசாமி பற்றி சொல்லுகிற? நீ வெளியே பாத்திரம் அன்பாந்தவர்களே, இலை அப்படியே இருக்குது, மரம் பொல்லாம் இலைக்குது, மரத்தில் நல்லா இலைக்குது. The leaf is there in the tree, but there is no fruit. நான் சொல்றது புரியுதா? அழகா லெஃப்ட் ஸ்டிக்கு, சாப் ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கு, எல்லா ஸ்டிக்கும் நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா பழம்? இலை மாத்திரம் ஜல 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 ஜலன்னுக்குது, வெறும் இலைக்குதுப்பா உங்ககிட்ட. இலையை வச்சுக்கணும் எப்படி சாப்பிட்றது சொல்லுங்களேன்? ஆண்டவர் பார்க்குறாரு, அப்பா மரம் எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த அம்மா ஏசாமி ஏற்றுக்கினாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறா, வெரி குட். வேலை அடிச்சிட்டேன், கல்லை பொறுக்கிட்டேன், நற்குள்ள திராட்சை வச்சேன், கோபுரத்தையும் கட்டேன், ஆலயம் வச்சேன், பழம் கொடுக்குதா? பழம் கொடுக்கலையே. எத்தனை பேருக்கு போய் ஏசாமி சொல்லிக்கிறீங்க? எத்தனை வீடுங்கள்கிட்ட எத்தனை பேர், எத்தனை உங்கள் அன்பான சகோதரிங்க, உங்கள் குடும்பங்க, உங்கள் சொந்தங்க, உங்கள் தெருங்க, உங்கள் பகுதிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாருக்கெல்லாம் போய் ஏசாமி பற்றி சொல்லிக்கிறீங்க? எத்தனை பேரை உங்கள் நடத்தையால் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துக்கிறீங்க? எத்தனை பேரை உங்கள் நடத்தையால், உங்களுடைய நடத்தையால் ஏசாமி கிட்ட கொண்டு வந்துக்கிறீங்க? நீங்களும் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு துக்கப்படுகிறாருங்க. ஆண்டவர் எப்படிக்கிறார் தெரியுமா? உலக சரித்திரத்திலேயே இரத்த வேர்வை சிந்தின மனுஷன் ஒருத்தன் கூட கிடையாது. உலக சரித்திரத்திலேயே இரத்த வேர்வை சிந்தின மனிதர் ஒருவரும் கிடையாது. ஆனால் இயேசுசாமி கெத்சமனே தோட்டத்தில் தன்னுடைய வேர்வையை இரத்த துளிகளாக பூமியிலே சிந்துகிறார். இதற்காக சிந்தினார் தெரியுமா? கனி கொடுக்கலையே, இவர்கள் கனி கொடுக்கலையே, அவருக்கு அழகம் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போனது. ஐயோ, இந்த நற்கொலை திராட்சை செடி கனிகள் கொடுக்குமா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2000 வருஷமா பார்த்துங்கிறேன். ஆனால் எவனும் கனியே கொடுக்க மாட்டேங்கிறானே, கசப்பான கனிதானே கொடுத்துங்கிறாங்க. ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். உங்களை அழைத்தனே, உன்னை வேலை அடிச்சனே, உன் உள்ளத்தில் இருக்கிற பாவ கற்களை எல்லாம் சுத்தம் பண்ணினேனே, உனக்குள்ள நானே வந்துட்டேனே, உன்னை ஆவியால நிறைச்சிட்டேனே. உன்கிட்ட கனி இல்லையே. மத்தேயு 15 அதிகாரம் வசனம் 15 வாசிக்க கேட்போம். மத்தேயு 7 அதிகாரம். பார்த்தீங்களா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை பாருங்க, என்ன பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை
இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானோ நல்ல கனிகளை தருமா என்று பார்க்க அது கசப்பான கனிகளை கொடுத்தது. கனினாக்கா என்ன? நம்முடைய கேரக்டருங்க, நம்முடைய குணம், நம்முடைய பேச்சு, நம்முடைய அன்பு, நம்முடைய தாராள குணம், எல்லாரையும் மன்னிக்கிற குணம், யார் எது செய்திருந்தாலும் மன்னிக்கணும். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதுக்கு இல்லை, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பொண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்க முடியுமா? அப்படியே நல்ல கிடங்க, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட மரம் என்ன பண்ணுமா? கெட்ட கனி தரமா? ஆண்டவர் எந்த 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 கனி எதிர்பார்க்கிறாரு? கெட்ட கனியா நல்ல கனியா? சத்தமாக சொல்லுங்க, எந்த கனி? நல்ல கனியை எதிர்பார்க்கிறாருங்க. அவர் வருத்தமாக கேட்குறாரு, துன்பத்தில் கேட்குறாரு, துயரத்தில் கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஐயோ, இந்த பிள்ளையை நான் வளர்த்தனே, ஆளாக்கினே, பார்த்தனே, அதெல்லாம் செய்தனே, என்னென்னவோ செய்தனே, இந்த பிள்ளை என்னை கவனிக்கமான்னு பார்த்தேன், ஆனால் இந்த பிள்ளை ஏமாத்திட்டே போயிடுச்சு. இந்த கணவன் என்ன நல்லா கவனிக்குவானே, இந்த மனைவி என்ன நல்லா பார்க்குவாங்களே, இந்த பிள்ளைகள் என்ன நல்லா பார்க்குவாங்களே, ஆனால் பார்க்காமலே போயிட்டாங்களே. எப்படி நம்ம துக்கப்படுறோம் பாருங்க. ஐயோ, அந்த வீட்டில் இருக்கிற அந்த கணவன் என்னை நல்லா பார்க்குவானு, ஐயோ அந்த மனைவி என்னை நல்லா பார்க்குவாரு, இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை நல்லா பிள்ளைகள் பெற்றோர்களை என்னை நல்லா பார்க்குவாங்களேன்னு நினைத்தேன், ஆனால் எல்லா பெற்றோர்களும் என்னை கைவிட்டார்களே. அந்த பிள்ளை எப்படி இருக்கும் யோசிப்பா. ஆர்ஃபனேஜில் எல்லாம் போய் பாருங்கள், 5 வயசு, 3 வயசு, 2 வயசு, 10 வயசு, 8 வயசு, நிறைய ஆர்ஃபனேஜுக்கு போவேன் நான். அந்த பிள்ளைங்க கதற, அப்பாவும் கைவிட்டுட்டாரு, அம்மாவும் கைவிட்டாங்க. அதே ஹோம் ஃபார் ஏஜ் போங்க, வயதானவர்களை வீட்டுங்களுக்கு போங்க, அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளைங்கள்லாம் என்னை கைவிட்டுச்சு. ஐயா படிக்க வச்சையா, ஐயா அது பண்ணையா, ஐயா என்னென்னமோ பண்ணுவேன் நான், எல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டண்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் பார்க்கலான்னு பார்த்து என் பிள்ளைய எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுச்சியா. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அதே மாதிரி ஆண்டவர், உங்களை வளர்த்தனே, உங்களை பார்த்துங்கிறனே, உங்களுக்கு வேலி அடிச்சிட்டனே, உங்கள் உள்ளத்தில் நான் வந்துட்டேனே, எதனா கனி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஐயோ இந்த பிள்ளை கிட்ட கனியே இல்லைம்மா, ஐயோ இந்த பிள்ளை எவ்வளோ நல்லா பார்க்குறேன், ஆனால் இந்த பிள்ளை அப்படியே ஊதாரியாக்குது. தாய்மார்கள் கண்ணீர். இந்த கணவனை எவ்வளோ நான் பார்க்குறேன், ஆனால் இந்த கணவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறானே, கண்ணீர். அதே மாதிரி ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னை வேலி அடிச்சுட்டேன், உன் கற்களையெல்லாம் பொறுக்கிட்ட, பாவ கற்களையெல்லாம் பொறுக்கிட்ட, உனக்குள்ள நற்குள்ள திராட்சை செடியாக நான் வந்தேன், கோபுரத்தையும் கட்டிட்டேன், ஆலையும் கட்டிட்டேன். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, என் மகன் மூலியமா, என் மகன் மூலியமா, என் மக, அவர் பிதா கிட்ட சொல்றாரு, என் மகன் பாக்குற, என் அன்பு மகன் இவர். ஏசாமி பிதாகிட்ட சொல்கிறாரு, என் மகன் அது, என் மகன் அது, நான் அவங்கள வாங்கிட்டேன், நான் விலை கொடுத்துட்டு வாங்கிட்டேன், ரத்தத்தால் மீட்டு கொண்ட அவர்களை பிடிச்சிட்டேன் நான், அந்த பிள்ளைங்க என் பிள்ளைங்க. ஆண்டவர் கேட்பாரு,
உன் பிள்ளைங்க நல்லதுப்பா, ரொம்ப நல்லது மகனே, ரொம்ப நல்லது. ஆனால் கனி கொடுக்கலையே. எங்கே கனி? இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கனி கொடாத ஒரு கிறிஸ்துவம், கனி கொடாத சபைகள், கனி கொடாத, இன்றைக்கு நான் எப்படி பேசுகிறேன்னு இந்த மாதிரி மேடையில் நின்று பேசுகிறவங்க கூட வாழ்க்கையில் கனி இல்லை, கனி இல்லை. வேர் இஸ் த ஃப்ரூட்? ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா பழம்? பழம் எங்கப்பா? எவ்வளோ வேலை பண்ணிட்டேன் நான். நீ எப்பயோ செத்து போயிட்டுக்குவிய, நீ எப்பயோ முடமாயிட்டுக்குவிய. உன் வாழ்க்கை எப்படியோ முடிஞ்சிட்டுக்கமே. நான் உன்னை தொட்டேன் இல்லையா, நான் உன்னை சுகமாக்கினேன் இல்லையா, நான் உன்னை வேலை அடித்தேன் இல்லையா, உன் குடும்பத்தை காப்பாற்றினேன் இல்லையா, உன் பிள்ளையை காப்பாற்றினேன் இல்லையா, உன்னுடைய மனைவியை காப்பாற்றினேன் இல்லையா, நீ கேட்ட வேலைங்களெல்லாம் உனக்கு கொடுத்தேன் இல்லையா. எங்கே பழம்? வேர் இஸ் அ ஃப்ரூட்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரைங். பைபிளில் சின்ன லெட்டரு, சின்ன வேர்டு. யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரைங், இஸ் டீப்லி கிரைங். எப்படி அழுறாருனாக்கா, அன்பார்ந்தவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உண்மையில் இருக்கிற, என்மேல் இருக்கிற, உலகத்தின் மேல் இருக்கிற எல்லா பாவங்கள் அவர் மேல் விழுந்து அந்த வேர்வையானது இரத்த துளிகளாய் மாறினது. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போனது. இன்றைக்கு நம்மை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரைங். ஏன் அழுகிறாரு தெரியுமா? நாலு ரட்சிப்பில் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு. எங்கே கனிகள் எங்கே? யோவான் 15 வசனம் 4 இருந்து வாசிக்க கேட்போம். யோவான் 15 வசனம் 4 இருந்து. என்னில் நிலைத்திருங்கள். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது சும்மா பாருங்க கனி கொடுக்காதுங்க. என்ன பண்ணுமா? இந்த திராட்சை செடியில் கொடி போய் ஒட்டிக்கணுமா? அந்த நற்குல திராட்சை செடி வச்சாரே, அந்த திராட்சை செடியில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன? கொடியாய் அந்த செடியில் இணையணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் செடி, அவர் திராட்சை செடி, நீங்களும் நானும் கொடி. இந்த செடியில் கொடி இணைந்தா தான் அது என்ன பண்ணுமா? கனிகளை கொடுக்கும். இப்போ நம்மளுக்குள்ள இயேசு அமைக்கிறாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குள்ளும், எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளவும் எல்லாருக்குள்ளவும் இயேசுக்கிறாரு. ஆனால் நீங்களும் நான் அவருக்குள்ள இருக்கிறோமான்றதுதான் முக்கியம். The Christ is with us. அவர் என்ன சொல்றாரு? உலக முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள அவர் இருக்கிறாருங்க, திராட்சை செடியா அவர் இருக்கிறாரு. ஆனா கொடியா அவருக்குள்ள நம்ம இணைந்துக்கிறோமா? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
நான் திராட்சை செடி, கொடி என்னில் நிலைத்திராவிட்டால் அது தானா கனி கொடுக்க மாட்டாது. கனி கொடுக்கணும்னாக்கா என்ன பண்ணோம்? இந்த செடியோட கொடி இணையணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த செடியோட இந்த கொடி இணையணுங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, உண்மையில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிங்க எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு? சே ஹல்லேலூயா. எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, ஆனால் நான் அவருக்குள்ள இருக்கிறேனா? The Jesus is with us, but whether I am with Jesus, அவர் என் கூட தான் இருக்கிறாருங்க. என் கூடவே இருக்கிறாரு. என் குடும்பத்தை வேலையை அடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டாரு. பாவ கற்கையெல்லாம் ஒன் பை ஒன். அது கூட பாருங்க, ஒரு நாள் இல்லை, டெய்லி கற்களை இருக்கணும். இரவு தூங்கும் பொழுது, விடிய காலை எழுந்தும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவ கற்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கற்களை எல்லாம் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரவிலே நாம் தூங்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் வெளியிலே, வேலையிலே, வியாபாரத்திலே, சந்தையிலே, அங்கும் இங்கும் எல்லா இடத்துல இருந்தேன். ஒரு வேலை பாவ கற்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய உள்ளத்திலே, சிந்தனையிலே, சொல்லிலே, செயலிலே இருந்தால் அந்த கற்களை எல்லாம் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Daily the stone has to be removed from your heart. ஆண்டவர் செய்கிறார். இது எப்போ செய்கிறாரு? நீ டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். யூ ஷுட் ரீட் டெய்லி பைபிள் அண்ட் யூ ஷுட் ரீட் அண்ட் யூ ஷுட் ப்ரே டெய்லி. டெய்லி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை தப்பி தவறி ஒரு கல் வரலாம், அந்த கல்லை கூட ஆண்டவர் எடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை டெய்லி ஜெபம் பண்ணாதவங்களுக்கு, ஒருவேளை டெய்லி பைபிள் படிக்காதவங்களுக்கு, டெய்லி கல் வந்து நிறைஞ்சிடுங்க ஹார்ட்டில். பாவ கற்கள் வந்து நிறைஞ்சு அது ஸ்டாக்னேட் ஆகி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். டெய்லி ஜெபம் பண்ண, ரீட் பைபிள் டெய்லி. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரீட் பைபிள் டெய்லி அண்ட் ப்ரே டெய்லி. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி பைபிளை வாசிங்க. இந்த ரெண்டு காரியம் செய்தால் கற்கள் ஒருவேளை வந்தால் கூட அந்த கற்களை தேவன் எடுத்து விடுவார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதத்திலே வல்லமை இருக்கிறது, ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. வேதம் வாசிப்பதை தவிர்த்தால், ஜெபம் செய்வதை தவிர்த்தால் பாவ கற்கள் உள்ளத்திலே வந்து நுழைந்துவிடும். ரீட் பைபிள் டெய்லி அண்ட் ப்ரே டெய்லி. இந்த திராட்சை செடியில் கொடி இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இணைந்திருந்தால் தான் அவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். இயேசு நமக்குள்ள இருக்கிறது உண்மைதான், ஆனால் நீங்களும் நானும் அவருக்குள்ள இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு படியிலேருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணோம். என்ன பொருத்தனை பண்ணோன்னாக்கா, ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க, ஆனால் நான் தான் உங்களுக்குள்ள இல்லை. நான் இல்லாததுனால கனி கொடுக்கவே முடியல. செடி, திராட்சை செடி செப்பரேட் ஆகுது, ஆனால் கொடி அதில் போய் இணையல. அதுக்குள்ள வாசிங்க பார்க்கலாம். மேலேருந்து வாசிங்க. இன்னும் கொஞ்சம் மேலேருந்து வாசிங்க பிரதர். மேலேருந்து வாசிங்க. இன்னும் கொஞ்சம் மேலேருந்து வாசிங்க. ஓகே. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், பார்த்தீங்களா, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா.
இயேசு உள்ளே இருக்கிறார் நிச்சயங்க, 100க்கு 100 உண்மை. ஆனால் நீங்களும் நானும் இயேசுக்குள்ள இருக்கிறோமா? நம்மளை வேலையை அடிச்சிட்டுக்கிறாரு உண்மை. நம்ம குடும்பத்தை வேலையை அடிச்சுக்கிறார், பிள்ளைகளை வேலையை அடிச்சுக்கிறாரு, நம்ம பொருளெல்லாம் வேலையை அடிச்சுக்கிறார் உண்மை. டெய்லி நீ ஜெபிக்கும் பொழுது பாவ கற்களை எல்லாம் எடுத்துறாரு. When you pray daily, God will remove all the sinful stone from your heart. என்னென்ன பாவ கற்கள் இருக்குதோ எல்லா கற்களை தேவன் எடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்துக்கிறாருங்க. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தில் நற்குல திராட்சை செடியை வைக்கிறார். எங்கே வைக்கிறாரு? நம்ம ஹார்ட்டில் வந்துடுறாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஹார்ட்டில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கரங்களை தட்டி. சரி, இப்போ அவர் வந்துட்டாரு. அவர் கேட்குற காரியம் என்னன்னாக்கா, ஏன் பணம் அன்பார்ந்தவர்களே, ஏன் நற்குல பழங்களை தரவில்லை என்று சொன்னால், இந்த கொடியானது செடியில் இணைக்கப்படவில்லை. நான் உங்க கூட இருக்கிறது நிச்சயம், ஆனால் நீங்க என் கூட இல்லையே. உன் பேச்சில் இல்லையே, உன் சுபாவத்தில் இல்லையே, உன்னுடைய நடத்தையில் இல்லையே, உன்னுடைய குணத்தில் இல்லையே, உன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் நான் இல்லையே. உனக்குள்ளே பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, குரோதம் இருக்குது, பகை இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கின்னு நான் எப்படி இருக்கேன்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சே ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் பெரிய தவறு என்ன தெரியுமா? இன்றைக்கு பெரிய பேரை மேடையில் ப்ரீச்சிங்கு, அன்பார்ந்தவர்களே சர்ச்சில் ப்ரீச்சிங்கு, பெரிய பெரிய சபையில் ப்ரீச்சிங்கு, கூட்டமாக ஜனம் போகிறதுக்கு அன்பார்ந்தவர்களே ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர் நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோமா? சே ஹல்லேலூயா. இதுதான் சவாலுங்க, இதுதான் சவால், இதுதான் கொஸ்டின். என்ன கொஸ்டின் சொல்லுங்க? இன்னைக்கு இந்திய தேசத்தில் இன்னும் 2-3% இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, ஆனால் நாம் அவருக்குள்ள இல்லை, சபை அவருக்குள்ள இல்லை, போதகர் அவருக்குள்ள இல்லை, என்ன மாதிரி ப்ரீச்சருங்க அவருக்குள்ள இல்லை. அன்பார்ந்தவர்களே, ப்ராஃபட்ன்றாங்க, ப்ராஃபட் அவருக்குள்ள, யாருமே அவருக்குள்ள இல்லை. ஆல் மணி மைண்டட், ஆல் கரப்டட். இன்றைக்கு ஒரு சபை எடுத்துக்கணுக்கா, சபையில் அன்பார்ந்தவர்களே தைத்து வருதா, காணிக்க வருதா, இதுதான் முக்கியம் ஆகிட்டு தவிர, அன்பார்ந்தவர்களே இயேசு இருக்கிறாரா? அந்த சபையில் 10 பேர் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இல்லை. நீ எப்படின்னா வாழு, நீ எப்படின்னா இரு, நீ எங்கன்னா போ, என்னன்னா பண்ணு, வந்து ஆஃபரிங்க போட்டுரு, காணிக்க போட்டுரு, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்குவாரா? எந்த ஆண்டவருங்க ஆசீர்வதிப்பார்? 2 ஆண்டவர் இருக்கிறாரு. ஒரு பரலோகத்தின் தேவன், இன்னொன்று பூமியின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. பூமியின் தேவன் ஏசாமி உயிரோடு இருக்கும் போதில் அவர் மலை மேலே தூக்கின்னு போயிட்டு, ஒரு நொடியில் தூக்கின்னு போயிட்டு என்ன தெரியுமா அப்படின்னா, இதெல்லாம் இருந்துதான் நீ ஒரே டைம் என்ன வணங்கினாக்கா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன் சொன்னாரா இல்லைங்களா? ஏசாமியே ஒரே ஒரு நொடி, ஒரு நிமிஷத்தில் பைபிளில் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் ஏசாமியை மலை உச்சியில், சிகர உச்சியில் கொண்டு போய் இதெல்லாம் ராஜ்யத்தை எல்லாம் காமித்து, நீ ஒரு தடவை என்னை வணங்கினால் இதெல்லாம் உனக்கு தருவேன், எதெல்லாம் உனக்கு இந்த உலகம்லாம் உனக்கு கொடுத்துட்றேன். இன்னைக்கு உலகம் பின்னால் போயின்னுக்குது இல்லை. ஏசாமி உங்க கூட இருக்கிறாரு, ஏன் கூட இருக்கிறாரு, நான் அவர் கூட இருக்கிறேனா? Whether I am with Jesus? Where is Jesus? இயேசு வழி போடுறோம், ரைட்டு. அவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரா? அவரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேனா? ஏங்க கனி இல்லை? 2000 வருஷம் ஆயிட்டு ஏன் கனி இல்லை? தேசத்தில் கனி இல்லை, கிறிஸ்துவத்தில் கனி இல்லை, சபைகளில் கனி இல்லை, போதகர் மத்தியில் கனி இல்லை, பிரீச்சர்கள் மத்தியில் கனி இல்லை.
இயேசு அவங்க கூட இருக்கிறார் உண்மை, ஆனா நான் இயேசுக்குள்ள இல்லையே. எப்படி ஆயிட்டுக்குது பார்த்தீங்களா? தட்டுறார், ஆண்டவர் தட்டுறார், கதவை தட்டுறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 20. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவன் கதவை திறந்தால் அவன் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எங்கே பிரவேசிக்கிறான் பார்த்தீங்களா? நான் திராட்சை செடியாக்குறேன் இல்லை உன் உள்ளத்தில், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற. நான் மாத்திரம் தான் இருக்கிறேங்க, நான் மாத்திரம் தான் இருக்கிறேங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? உலக வாழ்க்கையில் இருக்கிற, அக்கிரம வாழ்க்கையில் இருக்கிற, அசுத்த வாழ்க்கையில் இருக்கிற, துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருக்கிற, இச்சை வாழ்க்கையில் இருக்கிற, ஏமாற்றுகிற வாழ்க்கையில் இருக்கிற, கேடுகட்ட வாழ்க்கையில் இருக்கிற, நீ கதவை திறப்பான்றார் ஆண்டவர். ப்ளீஸ் ஓபன் த டோர். நீ திறந்தா நான் வந்துடுவேன் திரும்பவும். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. கதவை திறக்குனாங்க. இந்த செடியோட இந்த கொடி இணையணுங்க. இந்த செடியும் இது செடி இந்த கொடி இணைஞ்சிச்சுனாக்கா அது கனிகளை தரும். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. கனி எதிர்பார்க்குறாருங்க, நல்ல கனி எதிர்பார்க்குறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில்? சொல்லுங்கள், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை தருவேன். சே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரையும் எப்படிங்க என்ன தெரியுமா பண்ணா? இயேசு அண்டையில் அழைத்து வர வேண்டும். அதுக்கு இருக்கிற 2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாங்க. செடியானது கொடியில், அதுலேருந்து வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் வாசிங்க. பார்த்தீங்களா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படின்னாக்கா இந்த கொடியானது இந்த செடியோடு இணைந்தால்தான் இதனால் ஒரு கனி கொடுக்க முடியும். இந்த செடி அப்படியே இருந்ததா, இந்த கொடி இணையாம போயிட்டா கனியை கொடுக்க முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செடி அவருக்கு செடியா நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. இந்த கொடியாகிய நாம் அவரோடு இணைய வேண்டும். எப்படிங்க இணையும்? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவரோடு இணைய வேண்டும். சே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவரோடு இணைந்தால் அதுக்கில்லை. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால். அதனால தான் சொன்னேன், என்ன சொன்னேனுக்கா, டெய்லி ப்ரே அண்ட் டெய்லி ரீட் பைபிள். வாசிக்கத்தான், ஜெபிக்கத்தான் அன்பார்ந்தவர்களே உலக தன்மைகள் வெளியே போய் பரலோக தன்மைகள் நமக்குள்ளே நுழையும். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. வாசிக்காத வேதத்தை வாசிக்காதவர்கள், அன்பார்ந்தவர்களை முறைப்படி ஜெபிக்காதவர்கள் உள்ளத்திலே பாவ கற்கள் சூழ்ந்து நிற்கும். ஏன்னா நீங்களும் நானும் வாழ்கிற உலகம் பரிசுத்தமான உலகம் இல்லை, இது துன்மார்க்கமான உலகம். ஆகவே ஜெபிக்காத, வேதத்தை வாசிக்காத உள்ளத்திலே பாவ கற்கள் வந்து குவியும். ப்ளீஸ் ப்ரே டெய்லி.
ரீட் பைபிள் டெய்லி. எவ்வளோ பிஸி இருந்தால் கூட கொஞ்ச நேரம்னா படிங்க. 10 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சே ஹல்லேலூயா. 4 காரியங்க. 1, வேலி அடைத்திருக்கிறார். ஏசாயா 5வது அதிகாரம் வசனம் 2 பிரகாரம் நம் குடும்பத்தை எல்லாம் அவர் வேலி அடைத்திருக்கிறார். நம் வீட்டை வேலி அடைத்திருக்கிறார். நம் சொந்தங்களை வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்குகிறார். நற்குல திராட்சத்தை நட்டுகிறார். அதை கோபுரத்திலே கட்டி வேலி அடைக்கிறார். அதிலே ஒரு ஆலையை உண்டு பண்ணுகிறார். நல்ல பழம் தருமா கனி தருமா என்று பார்க்கும் பொழுது அது கசப்பான பழங்களை கொடுத்ததல்லவா. ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் வானப்பா, கசப்பான பழங்கள் வேண்டாம், நல்ல பழங்களை கொடுக்க இயேசு உங்களை அழைக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. திரும்ப அந்த பல்லவியை பாடுவோம். என் தெய்வமே என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். என் தெய்வமே என் இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன். இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். எல்லாரும் பாடுங்க பாங்க. இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். இன்பமானாலும் துன்பமானாலும் நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை நேசிப்பேன். தெய்வமே என் இயேசுவே, மத்தியில் இருக்கிற சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்து கடைசி ஜெபத்தை செய்வார். Praise the Lord. Heavenly Father, thank you, Lord. Thank you, Jesus, for this lovely, beautiful evening, Lord. Thank you, Lord, for bringing so many of us this evening, Master. Thank you for your mighty presence here, Master. Thank you for pouring your Holy Spirit upon so many people who have come this evening, Master. Lord, pray that you will touch and heal everyone, Lord. Lord, pray that you will touch and heal and cleanse everyone, Master, with your precious blood, Lord. Cleanse each one of us who have come this evening, Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you for the word that is spoken this evening, Lord. Help us, Lord, that we may follow each and every word, Lord. Help us that we may bear good fruits, Master. Lord Jesus, only through you we can bear fruits, Lord. Only we are connected to you, only we can bear fruits, Master. Only, Lord, when we read the Bible, be obedient, and in prayers only we can attain that, Master. Thank you, Father, for all the word that is spoken by Brother Victor, Lord. Lord, pray that you will bless him, Jesus. You will bless his ministry. You will bless his family. You will bless his hands, his work, everything, Father. Lord, I pray for all the people this evening, Lord. Lord, bless them in abundance, Lord. Cast out every sickness, every bondages, Lord. In the mighty and powerful name of Jesus, we condemn and cast them out, Lord. Lord Jesus, bless everyone, Jesus. Lord, provide them, Lord. Help them to grow financially, Master. Lord, heal their sickness, Lord. Thank you, Jesus. Bring everyone closer to you, Lord.
Only through you, Lord, there is salvation, Lord. Lord, let people know only through you they can reach heaven, Master. Thank you for this wonderful, beautiful time of worship, Lord. We ask all this in the mighty and powerful name of Jesus. Amen. அவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மா அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களை மறவாதீர். ஆமென்.